பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு. ஜனாதிபதியாக களமிறங்கும் ராஜபக்ஷ, பறிபோகும் ரணிலின் ஆசனம். கொழும்பில் அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்டம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் வழமை போன்று இயங்கும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிவித்தலிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் சங்கங்கள் ஆரம்பிக்கவுள்ள பணி பகிஷ்கரிப்புக்கு மத்தியில் பாடசாலைகள் இயங்காது என கூறப்படுகின்ற பின்னணியிலேயே கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளது. இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து பல ஆசிரியர் சங்கங்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் மேற்கொள்ளும் தொழில் நடவடிக்கையில் பிரதான ஆசிரியர் சங்கங்கள் இணையாது என சங்கங்களின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கங்கள் மேற்கொண்டு வரும் பணி புறக்கணிப்பை முடித்துக் கொண்டு மீண்டும் பணிக்கு திரும்புமாறும் தமது பிரச்சினைகளை அதிபர் நியமித்த நிபுணர் குழுவிடம் முன்வைக்குமாறும் கல்வி அமைச்சு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கங்களுக்கு இன்று கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய ஜனாதிபதியாக இவர் தெரிவு செய்யப்படுவார் என இலங்கை மக்களிடம் மட்டுமல்லாது புலம்பெயர் மக்களிடமும் சர்வதேச நாடுகளிடமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் வருவாரா அல்லது ராஜபக்ஷகளின் பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வெற்றி பெறுவாரா என்ற பரபரப்பு நீடிக்கும் நிலையில் மஹிந்தவின் கட்சி சார்பில் இவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. எனினும் ஜனாதிபதி வேட்பாளராக பசில் ராஜபக்ஷ அல்லது நாமல் ராஜபக்ஷவே களமிறங்குவார்கள் என அண்மைய நாட்களாக செய்திகள் வெளியாகி வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களை இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பிற்போட வேண்டும் என்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பாலிதரங்கே பண்டாரவின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இது ரணில் விக்ரமசிங்கவின் தோல்வியை ஐக்கிய தேசிய கட்சி ஏற்றுக்கொள்வதற்கு சமனாகும் என்று கட்சியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை தீவிரமான அறிக்கை என்பதோடு மக்களின் இறையாண்மையை மீறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்று நலிந்து கூறியுள்ளார். ஜனாதிபதியின் பதவி காலத்தை இன்னும் 2 ஆண்டுகளாக நீடிக்க ஒரு வாக்கெடுப்பை நடத்த இந்த அறிக்கை பரிந்துரைக்கின்றது. இதன் மூலம் இந்த ஒரு தேர்தலிலும் ரணிலின் தோல்வியை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்று ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 6.9 மில்லியன் வாக்குகளை பெற்று கோட்டாபய ராஜபக்ஷவை மக்கள் வெளியேற்றியுள்ளனர். எனவே 134 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை வெளியேற்றுவது மக்களுக்கு ஒரு பெரிய காரியமல்ல என்பதை ஐக்கிய தேசிய கட்சியினர் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த 2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை இடம்பெற்றிருந்தது. குறித்த உயர்தர பரீட்சையில் நாடளாவிய ரீதியில் 3,46,976 பரீட்சாதிகள் தோற்றியிருந்தனர். அவர்களில் 2,81,445 பாடசாலை பரீட்சாதிகளும் 65,531 தனியார் பரீட்சாதிகளும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் தங்களுடைய பெறுபேறுகளை www.donets.lk அல்லது www.results.exams.government.lk என்ற பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களுக்கு சென்று பார்வையிட முடியும்.
நாட்டின் வளங்கள் விற்பனை செய்யப்படுதல் மற்றும் தனியார்மயப்படுத்தலுக்கு எதிராக கொழும்பில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டு வருகின்றது. குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக நடாத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தபால் ஊழியர் சங்கம், தொடருந்து ஊழியர் சங்கம் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினை சேர்ந்தோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தல் பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து பரிமாற்ற கூட்டத்திற்கு எனக்கு ஒரு அழைப்பும் வரவில்லை. ஆனால் இவ்வாறான கருத்து பரிமாற்ற கூட்டங்கள் என்பது எங்களை திசை திருப்புவதற்காகவே அமையும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஏற்பாடு செய்துள்ள கருத்து பரிமாற்ற நிகழ்வு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதுகுறித்து மேலும் தெரிவித்ததாவது, தேசியத்தோடு இணைந்திருக்கும் எங்கள் சிவில் சமூகத்தினர் தமிழ் மக்கள் சார்பிலே ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவது என்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள். இதனை முன்வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களுடன் பல அரசியல் தரப்பினர்களுடனும் தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பொதுவான நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதனை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது இந்த விவகாரத்தை பொதுவெளியில் கொண்டு சென்று கருத்து பரிமாற்றம் என்று சொல்லி முரண்பாட்டிற்கு உரியதாக கொண்டு வந்து நிறுத்துவது எங்களை திசை திருப்புவதாகவே அமையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணையுடனேயே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இருக்கின்றார். எனவே ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நிச்சயம் நடைபெறும் என்று அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இப்போதைக்கு அவசியமில்லை. 2 தேர்தல்களும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும். தற்போதைய ஜனாதிபதியே பதவியில் தொடர வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார கூறியுள்ளாரே என்று ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ மேற்கண்டவாறு கூறியுள்ளார். சுழிபுரத்தில் கடற்படைக்கு காணி சுவீகரிப்பதற்காக அளவீட்டு பணிகள் இடம்பெறப்போவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் நாளை காலை 9 மணிக்கு இடம்பெறப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டத்திற்கு அனைவரையும் அணிதிரளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். நாளை காலை 9 மணிக்கு சுழிபுரத்தில் கடற்படைக்கு காணி சுவீகரிப்பதற்காக அளவீட்டு பணிகள் இடம்பெறப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எமது மக்களுக்கு சொந்தமான காணிகளை கடற்படைக்கு சுவீகரிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எமது மண்ணை காக்க நாளை காலை சுழிபுரத்தில் அணிதிரளுமாறு தாயகத்தை நேசிக்கும் அனைவரையும் அன்புரிமையோடு அழைக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.